கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலேயும் இந்த புதிய ஒரு காணொளியின் மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள கர்த்தர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்தில் நான் என்னுடைய தனிப்பட்ட செய்தியாக பர்சனல் மெசேஜாக அனுப்பின ஒரு காணொளி அநேகர் அதை கேட்டு நன்மை பெற்றிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். குறிப்பாக அந்த காணொளியை நான் வெளியிட்டதனுடைய நோக்கம் சர் பிரண்ணாமை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் உள்ள அநேக அபிப்பிராயங்கள், அந்த செய்தியை வாசிக்கிறவர்கள் உருவாக்கின பல தவறான உபதேசங்களால் அவருக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் அவர் செய்த நல்ல ஆண்டவருடைய பணிக்கும் ஒரு களங்கம் கற்பிக்கிற ஒரு தவறான அபிப்பிராயம் எங்கும் பரவி இருக்கிறது. அதை இன்றைக்கு மக்கள் கவனித்து அதன் மூலமாய் சகோதரருடைய ஊழியத்தையும் அவரை குறித்து மிகவும் தவறாக பேசக்கூடிய அளவுக்கு, அதுவும் அதை தொலைக்காட்சி சேனல்களில் விவாத பொருளாக கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறினது மிகவும் வருந்தத்தக்கது. ஆனாலும் உண்மை எது என்பதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அநேகர் இருக்கிறார்கள். அவரவர்கள் தங்கள் சக்திக்கும் பலனுக்கும் தங்கள் சப்தத்தை உயர்த்தி எது உண்மை என்பதை கிறிஸ்தவ உலகத்திற்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே எதற்கும் தகுதியில்லாத அப்பிரயோஜனமான ஊழியனாகிய நானும் என்னால் என்ற ஒரு சிறிய பங்கை செய்யதான் இந்த காணொளியை மிகுந்த தாழ்மையோடு கூட என்னுடைய முயற்சியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதனுடைய பலனை கர்த்தர் காண அருள் செய்ய வேண்டும் என்கிற தாழ்மையான ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை நான் துவங்குகிறேன். இதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு அருமையான வேத வசனத்தை நான் இந்த வேளையிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 8வது அதிகாரத்தில் நாம் ஒரு வசனத்தை நாம் இந்த வேளையிலே நாம் வாசிப்போம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வசனம். 23வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். 28வது வசனம், 29வது வசனம், 30வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த வேத வசனத்தோடு கூட இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், தேவன் யாரை தமது ராஜ்யத்திற்கென்று தேவன் முன்குறித்தாரோ அவர்களை தேவன் ஒரு காலும் தேவன் விடுகிறதில்லை. கடந்த 2000 வருஷ கால சபை ஊழியத்தில் தேவன் எல்லா காலங்களிலேயும் தமது சத்தியத்திற்கென்று நம்பகத்தன்மை உடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தி தமது ராஜ்யத்தின் வேலையை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பணியிலே எல்லா காலங்களிலேயும், எல்லா நூற்றாண்டுகளிலேயும், எல்லா வருஷங்களிலேயும் கர்த்தர் 5 வித ஊழியங்களிலேயும் தமது பணியை சிறப்பாக ஆற்றுகிறதற்கும் ஒரு பிரத்யேக ஊழியத்தின் பணியை நிறைவேற்றுகிறதற்கும் கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை தெரிந்து கொண்டார். வேதம் உண்மையான ஊழியர்களை குறித்து, அப்போஸ்தலர்களை குறித்து, போதகர்களை குறித்து சொல்லுகிற அதே வேளையில் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும், கள்ள அப்போஸ்தலரை குறித்தும், கள்ள உபதேசிகளை குறித்தும், மேய்ப்பர்களை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற எச்சரிப்பை வேதம் வலியுறுத்துகிறது. அதை இயேசுவானவரும் தமது சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர்களும் தங்களுடைய நிருபங்களிலே அதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக இருக்கிற ஒரு ஊழியத்தை ஒரு தவறான ஊழியம் என்று சொல்லப்படுவது என்பது
மக்களுடைய தவறான புரிந்து கொள்ளுதல் அது ஒரு துரதிர்ஷ்டவசமானது தான். ஆனாலும் எத்தனை விதமான ஒரு தவறான தகவலை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று அவர்களை மூளை செலவை செய்வதற்கு முயற்சித்தாலும் சத்தியம் உண்மை ஒரு காலும் மாறவே மாறாது. தேவன் என்றைக்கும் தமது சத்தியத்தின் பட்சத்தில் நிற்கிறவர் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக பிரதர் சகோதரர் பிரணாமனுடைய ஊழியத்தினுடைய காரியங்களை குறித்து பார்க்கும்போது இன்றைக்கு ஒரு விஷயத்தை அவர் தேவன் எவ்விதமாக தமது ஊழியக்காரனை தமது சித்தத்தின் பாதைக்கு தேவன் கொண்டு வந்தார் என்பதை குறித்து ஒரு விஷயத்தை அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு சோகமான சம்பவம் அதை மையமாக வைத்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இன்றைக்கி ஒரு மனுஷனை குறித்து நாம் மேலோட்டமாக பல காரியங்களை விமர்சிக்கிறோம், பல விஷயங்களை பேசுகிறோம். ஆனால் அவர்கள் செய்த ஊழியம், அவர்கள் அதற்காக செய்து கொண்ட தியாகம், அதற்காக அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்த காரியங்கள், அதற்கு அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய சில விலைகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம தெரியாததுனால அநேக நேரங்களிலே நாம் சில நேரங்களிலே பேசிவிடுகிறோம். ஆகவே இப்படி சில விஷயங்களை நாம் அறிந்தும் தெளிவாக புரிந்து கொண்டும் பேசுவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கி சில இணையதளங்கள், சில யூடியூப் சேனல்ஸ் இவைகள் எல்லாம் விட்டு வெளிநாட்டுகளிலேயும் உள்நாட்டிலேயும் அவரை குறித்து பல விமர்சனமான காரியங்களை வெப்சைட்டில் இதெல்லாம் போடுறதுனால அது ரொம்ப ஈஸியாக மக்களுடைய முன்னால் வந்து நிற்கிது. சரி, வெப்சைட்டில் இருக்கிற தகவலை வச்சோ ஒருத்தர் யூடியூப்பில் பேசுனதை வச்சோ நம்ம எடை போடக்கூடாது. உண்மையாகவே அவருடைய செய்தியில் என்ன அவர் பேசியிருக்கிறார் என்கிறத கிட்டத்தட்ட 1200 செய்திகள் இருக்குது. அதை கேட்டால் தான் அவர் உண்மையாகவே இது அவர்தான் செய்தாரா இல்லை அது அவர் மூலமாக தான் வந்ததா என்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ நான் அவருடைய செய்திகளை நான் வாசிக்கிறவன், அதிலிருந்து சில விஷயங்களை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அடிப்படையில் சகோதரர் பிரணாம் அவர் ஒரு பேப்டிஸ்ட் திருச்சபையில் அவர் ஒரு ஊழியராக இருந்தவர். அவர் பேப்டிஸ்ட் திருச்சபையில் அவர் இருந்த அந்த ஊர் ஜெஃபர்சன்வில்லிலே மிஷனரி பேப்டிஸ்ட் சர்ச், அங்கே ராய் டேவிஸ் என்கிற ஒரு போதகருக்கு கீழாக அவர் இருந்தார். கொஞ்ச நாட்கள் கழித்து அவரை அந்த சபையில் அவரை போதகராக அவர் அபிஷேகித்து அந்த இடத்திலே ஊழியராக அவர் இருந்தார். கிட்டத்தட்ட 17 வருஷங்கள் சம்பளமே வாங்காமல் ஒரு முழு நேர ஊழியராக அவர் அந்த இடத்திலே பணி செய்தார் என்கிறது தான் சரித்திரம். அந்த வரிசையில் அவர் அவ்விதமாக இருந்து கொண்டிருக்கிற சமயம் அவருக்கு 1930களிலே திருமணம் நடைபெற்றது. திருமணம் செய்து கொண்ட அந்த அருமையான சகோதரி ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்ப நிலையில் இருக்கிற ஒரு பெண்மணி. நம்முடைய நாட்டிலே எப்படி ஜாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதோ அதுபோல் மேற்கத்திய நாடுகளிலே பொருளாதார அடிப்படையிலான உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. ஆனால் அந்த காலத்தில் அது கொஞ்சம் அதிக வலுவாக இருந்தது. சற்று வசதியான ஒரு குடும்ப பின்புலத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். அதற்கான ஒரு சம்மதமும் அந்த பெண்ணினுடைய பெற்றோரிடத்திலிருந்து இவருக்கு கிடைத்தது. இவரும் நம்பிக்கையோடு அந்த சகோதரியை இவர் ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொண்டார். அவர் செய்து கொண்டு சில காலங்கள் இருந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒரு இடத்திலே அவர்கள் வாடகைக்காக ஒரு வீட்டை அவர்கள் தேர்வு செய்து தங்கள் வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தார்கள். பிரணாமனுடைய தனிப்பட்ட ஒரு நிலையிலே அவர் ஒரு வேட்டைக்கு போகிறவர், மீன் பிடிக்கிறதை ஒரு பொழுதுபோக்காக அம்சமாக கொண்டிருந்த ஒரு தேவனுடைய மனுஷன். அந்த சமயத்தில் தான் அவர் ஒரு முறை இந்தியானா மாநிலத்தில் பாப்பா என்கிற ஒரு ஏரி இருக்கிறது. அந்த ஏரியில் மீன் பிடிக்கிறதற்காக ஒரு முறை அவர் காரை எடுத்துக்கொண்டு அவர் போகிறார். அவர் போய்விட்டு அந்த போகிறதுக்கு முன்னால் அந்த 2-3 நாட்கள் அந்த மீன் பிடிக்கிற ஒரு ஹாபியை அவர் செய்வதற்காக பணம் சேகரித்து கொண்டு அங்கே போகிறார். போய்விட்டு அவர் திரும்பி வருகிற வழியில் இந்தியானா மாநிலத்தில் மிச்சுவாக்கா என்கிற ஒரு சிறு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்தின் ஊடாக அவர் காரில் கடந்து வரும் பொழுது ஒரு வயல்வெளி பாகத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. டென்ட் மீட்டிங் என்று சொல்வார்கள். கூடாரம் போட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த அருமையான அநேக மக்கள் தங்கள் கார்களை அங்கே நிறுத்தி வைத்திருந்தார்கள். எல்லா கார்களுக்கு பின்னாலே
இயேசு மாத்திரமே அப்படிங்கிற ஒரு வலுவான ஒரு வாசகம் எல்லா இடத்திலும் எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்தபோது அவருக்குள்ளே ஒரு சின்ன கியூரியாசிட்டி, இது என்ன நடக்குது, உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே சென்று பார்ப்பதற்காக அவர் சென்று பார்த்தபோது அங்கே பெந்தேகோஸ்தே குழுவினர், பல ஸ்தாபன நிலைகளில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அங்கே ஒரு எழுப்புதல் கூட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் அமெரிக்காவிலே அசூசா ஸ்ட்ரீட்டில் 1900 ஆரம்பத்தில் வந்து அது அப்படியே காட்டுத்தீ போல பரவினது. அது அங்கு மாத்திரமல்ல, உலகத்தின் எல்லா இடங்களிலேயும் தேவன் தமது பரிசுத்தாவினுடைய அருள்மாரியை தேவன் பொழிந்தருளி பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் சபையை கொண்டு வந்து கொண்டிருக்கிற காலம். அப்போ இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்குள்ளாக வருகிற மக்கள், அவர்கள் துதித்து பாடுவது, நடனம் ஆடுவது, அந்நிய பாஷையில் பேசுவது, அவர்கள் சத்தமிடுவது, இதுவையெல்லாம் அந்த காரியங்களின் அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்களுக்கு அது ஒரு கேளிக்கையான ஒரு விஷயமாகவே இருந்தது. ஸோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று சத்தமிட்டு பாடல் பாடி கர்த்தரை ஆராதித்து ஒரு நிலையில் ஈடுபடுகிறவர்களுக்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர் என்னவென்றால் பரிசுத்த உருளைகள், அதாவது ஹோலி ரோலர்ஸ் என்கிற ஒரு நிக்நேம் வைத்து அவர்களை அழைப்பது உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற பாதையை கடந்து போகும்போது அவருக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை, நம்ம சற்று நேரம் உள்ளே போய் அதை என்னன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி காரை ஓரம் நிறுத்திவிட்டு உள்ளே போகும் பொழுது அநேக பெந்தேகோஸ்தே குழுவினர்கள் ஒன்றாக இணைந்து நன்றாக கர்த்தரை துதித்து பாடி அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள், வலுவாய் அவர்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். இதை அவர் சற்று நேரம் உட்கார்ந்து அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போது அவர் உட்காரும்போதே என்ன பண்ணார்னா, கதவுக்கு ஓரமாக உட்காந்துக்கிட்டார். என்னென்னா, இந்த கூட்டம் நடக்குது, நம்ம வந்திருக்கிறோம், பிடிச்சிருந்தா உட்காந்துருப்போம், பிடிக்கலன்னா மெதுவாக எந்திரிச்சு என்ன செய்யலாம், நடந்து போயிடலாம் என்று வெளியே போயிடலான்னு சொல்லி கொஞ்சம் வசதியாக அவர் வாசல்லே உட்காந்துருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கூட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே பாடப்பட்ட பாடல்கள், அங்கே ஜனங்கள் ஆர்ப்பரிப்பது, அங்கே ஜனங்கள் நடனம் ஆடுவது, அங்கே ஜனங்கள் அந்நிய பாஷையில் பேசுவது, இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான காரியங்கள். ஏன்னா இவர் ஒரு பேப்டிஸ்ட் பின்புலத்தில் இருந்ததுனால இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் அவர் தன்னுடைய ஜீவியத்திலே அவர் பார்த்ததில்லை. அப்படி எல்லாரும் இந்த காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் திடீரென்று அந்த கூட்டத்தில் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என்னன்னா, நீங்கள் எந்த ஸ்தாபனத்தில் பணி செய்கிற ஊழியர்களாகவோ வேறு எந்த நிலையில் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் மேடைக்கு வரலாம் என்கிற ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அப்போது எல்லாரும் மேடைக்கு போகும் பொழுது ஒவ்வொருவரும் தங்கள் பெயரையும் தாங்கள் எங்கே இருந்து வருகிறோம் என்று சொல்லியும் ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொடுப்பதற்கான சமயம் கொடுக்கப்பட்டது. சகோதரர் பிரென்னாமும் அவ்விதமாய் தன்னுடைய இன்ட்ரடக்ஷனை, ஒரு அறிமுகத்தை அவர் அந்த இடத்துல செய்து கொண்டார். பின்பு அவர் வீட்டுக்கு போய்விடலாம் என்று நினைக்கிற சமயத்தில் அவருக்கு போக ஆவியானவர் அனுமதி கொடுக்கல. சரி, இது என்னதான் நடக்குது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி அவரிடத்தில் ரொம்ப சொற்ப பணம் இருந்தது. ஆகவே அவர் சென்று தனக்கு வேண்டிய சில தின்பண்டங்களை எல்லாம் வாங்கி கொண்டு அன்று இரவு கூட்டத்திலேயும் அவர் கலந்து கொண்டார். இரவு கூட்டத்திலேயும் கலந்து கொண்டார். பின்பு இரவு கூட்டமெல்லாம் முடிந்த பின்பு அவர் ஓய்வு எடுப்பதற்காக சற்று பக்கத்தில் ஒரு சோள காட்டுக்குள்ளே போய் அங்கே ராத்திரி முழுவதும் படுத்திருந்து அடுத்த நாள் காலையில் நடக்கிற கூட்டத்தில் வந்து பங்கு பெற வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். அந்த சோள வயலுக்குள்ளே அவர் படுத்திருக்கிற நேரத்தில் அவர் தன்னுடைய சுயசரிதியில் சொன்ன ஒரு காரியம், ஏறத்தாழ முழுவதும் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆல் த்ரூ த நைட் ஐ வாஸ் ப்ரேயிங். இதெல்லாம் என்னவென்று அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த தேவபக்தியுள்ள ஜனங்கள் என் ஜீவியத்தை நான் கண்டதே இல்லை என்றேன். அப்பொழுது அவர் ராத்திரி முழுவதும் தேவனுடைய சமூகத்திலே அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் காலையிலே அவர் போகும் பொழுது காலை உணவு வந்த கூட்டத்தில் வந்த எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இவர் கையில் காணிக்கை கொடுப்பதற்கு எந்த தொகையும் இல்லாததுனால அவருடைய மனசாட்சியில் ஒரு சின்ன உறுத்தல், நமக்கு காணிக்கை கொடுக்க கையில் காசு இல்லை, அவங்க கொடுக்குற சாப்பாடை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோடு தான் வச்சிருந்த மீதமுள்ள அந்த சோள ரொட்டி 2 சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அவர் ஆராதனையில் பங்கெடுக்கிறார். அந்த கூட்டத்தில் தான் முதலாக ஒலிபெருக்கியிலே
பாடல் பாடுவது, பிரசங்கம் பண்ணுகிற இந்த காரியங்கள் எல்லாம் ஏன்னா அப்போ தான் அந்த டெக்னாலஜி வந்திருக்குது. இப்படி இருக்குது கொண்டு இருக்கிற சமயத்திலே திடீரென்று அந்த கூட்டத்தில் நடத்தி கொண்டிருந்தவர் ஒரு அழைப்பு கொடுக்குறார். சார் வில்லியம் பிரான்ஹாம், தயவுசெய்து நீங்கள் மேடையில் வந்து சில நிமிஷங்கள் பிரசங்கிக்கும்படி கேட்டுக்கொள்ளும். இவருக்கா கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு சின்ன சாதாரண டிஷர்ட், ஏன்னா மீன் பிடிக்க தான் போயிருந்தார், ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு ஒரு காட்டன் பேண்ட் போட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கேஷுவலாக இருக்கிறாரு. என்னடா நம்மளை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு எப்படி மேலே போகிறது என்று சொல்லி அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவர் ரொம்ப தயங்கி நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. திரும்ப மாறி அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் மேடைக்கு வாருங்கள் கூப்பிட்டுக்கொண்டே இருக்கும்போது அவர் அடையாளம் கண்டு கொண்ட ஒரு ஆள் என்ன பண்ணினாலும் அவர் இங்கே இருக்கிறாருன்னு சொன்ன உடனே தவிர்க்க முடியாமல் அவர் அன்றைக்கு மேடையில் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது அவர் மேடையில் சென்று தேவனுடைய வார்த்தையை சில நிமிஷங்கள் பிரசங்கித்தார். அதை குறித்து அவர் சொல்லும்போது சொல்கிறார், இந்த அறிவிப்பை நான் கேட்ட உடனே எனக்கு ரத்தம் எல்லாம் அப்படியே என்னுடைய மண்டைக்கு ஏறினது, என் காதெல்லாம் கொதிப்பெடுத்து. ஏன்னா அவர் அதை எதிர்பார்க்கலை, ரொம்ப பதஷ்டமடைந்தார், ரொம்ப இளம் வயது. அந்த பிரசங்கத்தை அவர் எப்படி செய்தார் என்று அவருக்கே தெரியவில்லை. அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் என் சுய நினைவுக்கு வந்த பிறகுங்கிறாரு. அப்போ ஒரு பதஷ்டத்தில் சில நேரத்தில் நம்ம பயத்தோடு போய் மேடையில் ஏறும்போது என்ன பேசணும் நமக்கே தெரியாது. அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொன்னால் தான் நமக்கே ரீகால் ஆகும், ஏன்னா அந்த பதஷ்டத்தில் இருப்போம். ஆனால் கர்த்தர் அவர் பேசின அந்த சொற்ப நேரத்திலே கர்த்தர் அவர் எடுத்து பயன்படுத்தினார். பின்பு சுயநினைவுக்கு வந்து அவர் பார்த்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் அழுது கண்ணீரோடு கூட தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிற காட்சி அவர் பார்த்தபோது என்னமோ நடந்திருக்கிறது என்கிற ஒரு விஷயம் மாத்திரம் புரிந்தது. பின்பு கூட்டம் நிறைவடைந்தது. கூட்டம் நிறைவடைந்து முடிந்தவுடனே அவரை நோக்கி 2 ஊழியர்கள் வந்து, பிரான்ஹாம், நீங்கள் எங்கள் மாநிலமாகிய டெக்சஸ்க்கு வர வேண்டும், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு 3 நாள் எழுப்புதல் கூட்டங்களை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு போகிறார். அவர் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் அடுத்து இன்னொரு ஊழியக்காரர் வந்து, நீங்கள் ஃப்ளாரிடா மாநிலத்துக்கு வந்து எங்களுக்காக நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பண்ண வேண்டும், அதாவது மியாமி பட்டணத்திலிருந்து நான் வருகிறேன், எங்கள் சபைக்கு நீங்கள் வந்து நீங்கள் எழுப்புதல் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று அவர் சொன்னார். இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் வாங்கிக்கிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறார். போகும்பொழுது நடந்த காரியம் என்னவென்றால் அவருடைய முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்போது மனைவி அவரை வரவேற்கும்போது கேட்குறாங்க, உங்கள் முகத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷம் காணப்படுது, என்ன நடந்துச்சு, இவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்கள் வந்திருக்கிறீங்களே அப்படின்னு. அப்போ இவர் நடந்த விஷயங்களை சொல்லுகிறார். இது மாதிரி நான் வந்து கொண்டு இருந்தபோது இந்த மிட்சிவாக்கா என்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடந்தது, அங்கே போனேன், இது மாதிரி எனக்கு பேச அனுமதி கிடைத்தது, இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. அந்த கூட்டம் முடிந்து என்னை அவர்கள் இயக்கத்தில் உள்ள சபைகளிலே எழுப்புதல் கூட்டங்களிலே பிரசங்கிக்க என்னை டெக்சஸ் மாநிலத்துக்கும் ஃப்ளாரிடா மாநிலத்துக்கும் கூப்பிட்டுருக்கிறார்கள் என்கிற செய்தியை கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அவங்கெல்லாம் பரிசுத்த உருளைகள், அவங்கெல்லாம் ஹோலி ரோலர்ஸ் ஆச்சே, எப்படி அங்கே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அவங்க தே ஆர் வெரி ரியல் பீப்புள், அவங்க நல்ல ஜனங்கள், நான் அவர்களை உண்மையாகவே பார்த்தேன், ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கிறது என்று சொன்னேன். இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போது அந்த கூட்டங்களுக்கு போகும்போது இப்போ மனைவியை கூட்டிகிட்டு போகணும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் கேட்குறாரு, என் ஜீவியத்தில் நான் இவ்விதமாய் கேட்டதே இல்லை என்று கூறினேன், நீயும் என்னுடன் வருகிறாயான் மனைவியை கேட்குறாரு. அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டா நீ வருவியான்னு. அதற்கு அவர் சொன்ன பதில் என்னவென்றால், நான் உம்மை மணந்து கொண்டபோது மரணம் நம்மை பிரிக்கும் வரை உம்மோடு இருப்பேன் என்று கூறினேன், நான் வருவேன் என்றாள். அவள் இப்பொழுது நாம் குடும்பத்தாரிடம் போய் சொல்லுவோம். இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இருக்கிறாங்க, இவர் தேவன் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர், ஆண்டவர் ஒரு வாசலை திறந்திருக்கிறாரு. இப்போ போகும்போது மனைவியிடத்தில் அந்த அம்மாவும் முழு மனசோட நான் வர்றேன், ஏன்னா உன்னை மணக்கும்போது உன்னை கடைசி வரைக்கும் உன்னோட இருப்பேன்னு தானே நான் வாக்குறுதி கொடுத்துருக்குறேன், வரேன்ட்டாங்க. ஆனால் இப்போ போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேமிலியில் சொல்லணும், ஏன்னா நாளைக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்போது தன் மனைவியினுடைய தாயாரை, அதாவது மாமியாரை அழைத்து இது மாதிரி போக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லும்போது அந்த அம்மா முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் வேறு மாதிரி அவங்க மாறிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் ஒரு பரிசுத்த உருளைகள் என்பது உமக்கு என்ன செய்யாதா,
தெரியுமா என்று கேட்டாள். அதற்கு நான் தெரியாது, அது எனக்கு தெரியாது என்றேன். ஆனால் அவர்கள் அருமையான ஜனங்கள் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். இது மாதிரி அவங்க சொன்னபோது மாமியாருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதெல்லாம் வெறும் குப்பை. நம்ம பாரம்பரியமாக பேப்டிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிறவங்க, நமக்கென்று ஒரு உபதேசம் இருக்குது, நமக்குன்னு ஒரு காரியம் இருக்குது. அவங்கெல்லாம் சும்மா கீச்சு மாச்சின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சரியில்லை, அது வெறும் குப்பை, அது தூக்கி எறியப்பட்ட தேவையில்லாத விஷயங்கள் என்று சொல்லி அந்த அம்மா பெந்தேகோஸ்தே குழுவினரை குறித்து கொண்டிருந்த தப்பான அபிப்பிராயத்தின் நிமித்தம் இது மாதிரி கொஞ்சம் காட்டமாக பேசுனது இல்லாமல், நீ என் மகளையும் கூட்டு போய் என்ன பண்ண பார்க்குறியா, அந்த இடத்துல கொண்டு போய் கெடுக்க பார்க்குறியான்னு சொல்லி இது மாதிரி ஒரு காரியத்தை அவங்க செய்கிறாங்க. சொல்லிட்டு மாத்திரமில்லை, உனக்கு நான் ஒரு வீடு பார்த்து அங்கே வைப்பேன், நீ எந்த காரணத்தை முன்னிட்டும் என் மகளை அங்கே என்ன செய்யக்கூடாது, கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு இந்த மாமியார் சகோதர் பிரண்ணாமோடு கூட கொஞ்சம் கடுமையாக பேசிடுச்சு. ஆனால் வெளியே வந்தப்போ ஒரு பிரண்ணாமுடைய மனைவி ரொம்ப அழுதுட்டாங்க. எங்கள் அம்மா இப்படி ஒரு மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஒரு மாதிரி ரொம்ப வருத்தத்தை சகோதரத்தில் தெரிவித்தாங்க. இப்போ இதில் நடந்தது என்னன்னா, உடனே அவர் என்ன பண்ணிட்டார்னா, சரி இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நம்ம வேணாம், அவங்க யாருடைய விருப்பத்துக்கு மாறாக செய்யவில்லை என்று சொல்லி அதை நான் வாசிக்கிறேன். இந்த வாக்கியத்தை நீங்கள் தயவுசெய்து கவனமாய் கேளுங்கள். நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன். அதாவது அந்த மக்களோடு இருக்கிற தொடர்பை விட்டுவிட்டேன். அவர்கள் என்னை கூட்டத்துக்கு அழைத்தார்கள், அதையும் நான் செய்யாமல் விட்டுவிட்டேன். அப்பேற்பட்டதான ஒரு கூட்டம் ஜனத்தோடு அவளுடைய மகள் போக அனுமதி இல்லை, ஏனென்றால் அது குப்பையே அன்றி வேறொன்றும் இல்லை என்று என் மாமியார் கூறிவிட்டார்கள். எனவே நான் அப்படியே என்ன செய்து விட்டுவிட்டேன். ஹி இக்னோர்ட் இட். அப்படி சொல்லிட்டு தான் பிரண்ணா ஒரு வார்த்தையை சொல்கிறார், என் ஜீவியத்தில் நான் செய்த மோசமான தவறாக இது இருந்தது, மோசமானவைகளில் ஒன்று. I took a very worst decision in my life. மிகவும் மோசமான ஒரு இதை எடுத்தேங்கிறார். இந்த சம்பவம் நடந்து சில வருஷங்கள் அப்படியே விட்டுட்டாங்க. இது ஒரு ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு அனுபவம், இது ஆண்டவர் கொடுத்த ஒரு அழைப்பு, தேவன் திறந்த ஒரு வாசல். அப்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சபைக்கு தமது தூதனை அனுப்புறதுக்கு முன்னால் தூதன் சபைக்கு வெளியே உள்ளவர் அல்ல, அவரும் பார்ட் ஆஃப் த சர்ச் தான், அவரும் சபையினுடைய அங்கம்தான். அப்போ அவர் மூலமாய் தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை கடைசி கால சபைக்கு தேவன் வைத்திருக்கும் பொழுது, அவருடைய செய்தியின் மூலமாய் ஜனங்கள் சந்திக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது தமது ஊழியக்காரனை தேவன் தம்முடைய சித்தத்தின் பாதைக்குள்ளே கொண்டு வரணும். அப்போது அவர் முதல்ல வரணும், அதுக்கப்புறம் தான் அவர் மூலமாய் அவருடைய வார்த்தையை கேட்கிற மற்றவர்கள் தேவனுடைய காரியத்துக்குள்ளாக வர வேண்டும். அப்போ 1937 வருஷம் அவர் குடியிருந்த வாழ்ந்த ஊரான ஜெஃபர்சன்வில்ல தான் ஒஹாயா நதி ஓடுகிறது. அந்த நதியில் கடுமையான மழை பெய்து பயங்கரமான வெள்ளம் வந்தது. நான் ஒரு முறை சென்று அந்த இடத்துலெல்லாம் பார்த்தபோது அந்த ஒஹாயா நதியின் கரையிலே நிறைய வீடுகள், கடைகளெல்லாம் இருக்குது. 1937 வருஷம் வெள்ளம் வந்தபோது அந்த இடத்தில் இருந்த பக்கவாட்டுகளில் இருந்த வீடுகள், கடைகள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கிடுச்சு. இன்றைக்கும் நீங்கள் போனீர்களானால் அங்கே இருக்கக்கூடிய வீடுகளிலே, கடைகளிலே 1937 வருஷம் வந்த வெள்ளத்தில் தண்ணீரின் அளவு எந்த அளவுக்கு அந்த உயரத்தை தொட்டிருந்தது என்கிறத குறிக்கிறதுக்கு அவங்க பழைய காலங்களில் கட்டப்பட்ட வீடுகளில் அதை குறியீடு போட்டு வச்சுருக்குறாங்க. அதை ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டு அது எவ்வளோ உயரம்னு சொல்லி போட்டு, இவ்வளவு உயரத்திற்கு வெள்ளம் எங்கள் வீடு மூழ்கி இருந்ததுன்றதை அவங்க ஒரு மெமரியாக குறித்து வச்சுருக்குறாங்க. அதை என் கண்ணால் நான் பார்த்தேன். அப்போ நான் யோசித்தேன், இவ்வளோ பயங்கர கொடூரமான வெள்ளம் வந்தது. அப்போது சார் பிரண்ணாம் பணி செய்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை படகுலிருந்து மீட்டு கொண்டு அவர்களை தங்க வைப்பதற்கான, இப்போ கூட நம்ம ஊர்களில் வெள்ளம் வந்தால் எப்படி ஸ்கூல், காலேஜஸ், கல்லூரியிலெல்லாம் தங்க வைக்கிறாங்க இல்லையா, அதுபோல் மக்களை ரெஸ்கியூ பண்ணுறது, மக்களை வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டவர்கள், தவித்து கொண்டிருக்கிறவர்களை படகுல காப்பாற்றி கொண்டு போய் சேர்க்கிற அந்த வேலையில் ஒரு மும்முரமாக ஈடுபட்டுருக்கிறார். இந்த சமயத்தில் தான் என்ன ஆச்சுன்னா, அவருடைய மனைவி திடீர்னு சுகவீனப்பட்டாங்க.
சுகவீனப்பட்டு அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அப்போ அனுமதிக்கப்பட்டு இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் வழக்கமாக போகிற ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பார்த்தா பயங்கர கூட்டம். அங்கே போய் தன்னுடைய மனைவி அவர் அட்மிஷன் போட முடியல. உடனே வேறு ஒரு மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கே அட்மிஷன் போட்டு அங்கே கொண்டு போய் அவர் செய்தார். இது பண்ணிவிட்டு மனைவியையும் அதையும் கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு அவர் மறுபடியும் இந்த வேலைக்கு அவர் போயிட்டார். திடீரென்று ஒயர்லெஸில் ஒரு அழைப்பு வருது. ஒரு வீட்டில் ஒரு தாயும் பிள்ளைகளும் ஒரு வீட்டுக்குள்ளே மாட்டிட்டாங்க. அந்த வீடு கொலாப்ஸ் ஆகி கீழே விழப்போகுது. அது போய் எப்படியோ ரெஸ்கியூ பண்ணுங்கன்னு வரும்போது இவர் மறுபடியும் ராத்திரி தேடி போகிறாரு. கிட்டத்தட்ட நள்ளிரவு சமயத்தில் அந்த 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 சகோதரியையும் பிள்ளைகளையும் அந்த வீட்டிலிருந்து காப்பாற்றி அவர் கொண்டு வந்து போயிட்டுருக்கிற சமயம் திடீர்னு அவருடைய படகுல இருந்த அந்த ஜெட் மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ அவர் யோசித்தார், இதோட நம்ம கதை முடிஞ்சிச்சு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குது என்று சொல்லி அவரும் அந்த மோட்டரை ஆஃப் பண்ணி பார்க்குறாரு. வெள்ளம் பயங்கரமாக போகுது, படகு ஓட்ட முடியல. கிட்டத்தட்ட மணி 11:30 மணிக்கு மேலாக இரவாகிவிட்டது. அப்பொழுது அந்த மோட்டர் மேலே தன் கைகளை வச்சு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் எனக்கு தயவு பாராட்டும், எனக்கு கேடானது சம்பவிக்காதபடி இது ஆன் பண்ண நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த மோட்டருக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது அந்த இடத்துல இருந்து அவர் கிளம்பிட்டார். கிளம்பி இவர் இப்படி போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் ஒயர்லெஸில் அங்கேருந்து அழைப்பு வருது. என்னன்னா, ஒரு சுகவீனமான ஒரு மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வருது. அப்போது இவர் போய் என் ஒய்ஃப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா, இவர் ஏற்கனவே அட்மிஷன் போட்ட ஹாஸ்பிட்டலையும் வெள்ளம் வருதுன்னு சொல்லிட்டு வேறு ஒருத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒய்ஃப் எங்கே இருக்குது, ஒய்ஃபும் 2 பிள்ளைகள் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் கஷ்டப்படுறாரு. கடைசியில் அவர் கண்டுபிடிச்சி போனால் ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இடத்துல வந்திருக்கிற நோயாளிகளை எல்லாம் வைத்து அவர்கள் அங்கே சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார்கள். ஏகப்பட்ட இப்போ கொரோனா சமயத்தில் கூட பார்த்திங்கன்னா அநேக ஸ்டேடியங்கள், ஆடிட்டோரியம்ஸ் இங்கெல்லாம் வச்சு வைத்தியம் பண்ண அந்த சில காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல வச்சு அந்த ஆபத்தான சூழ்நிலையில் நோயாளிகளை பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இவர் ரஷ் பண்ணி உள்ளே ஓடிட்டு மனைவி பேரை ஹோப்புன்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்றாரு. ஏன்னா அந்த அம்மா எங்கே படுத்துருக்குன்னு தெரியல. நிறைய பேர் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெட்டுகள் போட்டு நோயாளிகள் படுத்துருக்குறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த இடத்துல தூரத்தில் ஒரு இடத்துல அந்த அம்மா படுத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் அவர் போய் பார்க்கும்போது தன்னுடைய மனைவி மிகவும் மோசமான ஒரு நிலையிலே பலவீனமாகி இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் சம்பாதிக்கிற காசெல்லாம் மனைவியினுடைய வைத்திய செலவுக்காகவே அது தொடர்ந்து போயிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு மனைவியை பார்த்துட்டு மறுபடியும் சில நாட்கள் வேலையில் இருக்கிறாரு. திருப்பி மனைவியை பார்க்கலான்னு இருக்கிற சமயத்தில் திருப்பி அழைப்பு வருது. என்ன அழைப்பு வருதுன்னா, உன்னுடைய மனைவி மரித்து கொண்டிருக்கிறாள், சீக்கிரமாக நீ வா, மருத்துவமனைக்கு வான்னு. இவர் தான் காரில் ரெட் லைட் போட்டுட்டு, ஏன்னா அவங்கெல்லாம் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக போகிறதுக்கான அந்த சைரன் லைட் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆப்ரேட் பண்ணிவிட்டு வேகமாக ரஷ் பண்ணி போகிறாரு. போகும்போது வாசல்லையே அந்த டாக்டர் அவரை தடுத்து நிறுத்திட்டார். அவர் தொப்பியை கலட்டிட்டு கண்ணீரோடு சொல்கிறார், மனைவி இறந்து கொண்டிருக்கிறா. இல்லை அவள் இறக்க மாட்டான், நான் போய் அவளை பார்க்கணும். இல்லை அவள் இறந்து கொண்டிருக்கிறா, நீ உள்ளே போகாதுங்கிறா. ஏன்னா அந்த நேரத்தில் அவருடைய மனைவிக்கு வந்திருந்த வியாதி மெனோஜைட்டிஸ் என்கிற ஒரு வியாதி. அது தொற்று வியாதி. ஒருத்தருக்கு இருந்தால் டக்குனு இப்போ எப்படி கொரோனா பயங்கர கண்டேஜியஸ் வியாதி போல் எல்லாருக்கும் பரவிச்சு, அது மாதிரி பரவிடும். அதனால் இல்லை நான் மனைவியை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள அனுமதி கேட்டு உள்ளே போகிறார். அப்போ டாக்டர் என்ன சொன்னார்னா, சரி நீ போகிறதுனால நானும் உன்னோட வர்றேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறார். போகும்போது சகோதரி ஹோப் அவருடைய மனைவி அவரை பார்த்து ஒரு சின்ன புன்னகை செய்து அடுத்தபடியாக அவங்க சொன்னாங்க, அவங்க கேட்ட சில காரியங்கள், அவங்க சில வாக்குறுதிகளை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அதில் ஒன்று
பிள்ளைகளை 2 பேரையும் நீ கவனமாக பார்த்துக்கோ. நான் நீ பிழைக்கிறதுன்றது எனக்கு சாத்தியமில்லை. பிள்ளைகள் 2 பேரையும் தயவுசெய்து கவனமாக பார்த்துக்கோ. நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் போகிறேன். 2வது காரியம், அவங்க சொன்ன காரியம், நான் ஒரு தவறை உணர்ந்திருக்கிறேன், அந்த தவறை உனக்கு நான் சொல்ல போகிறேன், அதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு அவங்க சொன்ன காரியம், பிரண்ணாமே நம்ம செய்த தவறை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் உடனே கீழே முழங்கால் படிக்கிட்டு ஒய்ஃபுடைய கரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தார். அப்போது சிஸ்டர் ஹோப் பிரண்ணாமுடைய மனைவி சொன்ன காரியம், எங்கள் அம்மாவுடைய பேச்சை, அதாவது பிரண்ணாமுடைய மாமியார் உங்கள் அம்மாவுடைய பேச்சை கேட்டு அந்த மக்களோடு உள்ள தொடர்பை துண்டித்து அவர்கள் அழைத்த அழைப்புக்கு நீங்கள் போகாமல் இருந்தது நம்ம செய்த மிகப்பெரிய குற்றம். இந்த வியாதியின் படுக்கையிலே தேவன் எனக்கு அதை தான் நாம் செய்த தவறை கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், எனக்கு உணர்த்தினார். ஆனாலும் உன்னை விட்டு நான் போகிறத நான் விரும்பலை, ரொம்ப வெறுக்கிறேன். ஆனால் நீ தயவுசெய்து பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கோ, அலைய விட்டுறாத. எங்கேயாவது ஒரு இடத்துல தனியாக ஒரு நல்ல வீடு அமர்த்தி பிள்ளைகளை நல்லபடியாக நீ வளர் என்று சொன்னார். இதை தன்னுடைய சரிதையில் சொல்லும்போது சொன்னார். இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த அம்மா தன் புருஷனிடத்தில் பிரண்ணாம் இடத்துல சொல்லும்போது 21 வயது. அவர் சொல்லுகிறார், ஒரு 21 வயதுள்ள தாய்க்கான நல் அறிவான காரியம். இந்த காலத்தில் அந்த 21 வயசில் இந்த அளவுக்கு ஒரு பக்குவத்தில் பேசுவாங்களான்றது தெரியாத ஒரு விஷயம். அப்போது அந்த அம்மாவுக்கு ஒரு 21 வயசுனா இவருக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு 23 இல்லை 24 வயசு இருந்திருக்கும். அப்போ அந்த இளம் பிராயத்திலேயே ஒரு பக்குவப்பட்ட ஒரு தாயாக அந்த அம்மா பேசுகிறாங்க. கடைசியில் நடைபெற்ற காரியம் என்னென்னா, கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. இதில் அடுத்து ஒரு பெரிய ட்ராஜடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட அதே மெனஜைட்டிஸ் அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஷாரோன் ரோஸுக்கு தொத்திடுச்சு. இப்போ அந்த குழந்தையும் மரணத்துக்கு எதுவாக இருக்குது. ஆகவே சில நாட்களிலேயே தன்னுடைய மகளையும் அவர் மரிக்க கொடுத்தார். அப்போது ஒரே சவக்குழியில் 2 பேருடைய உடலும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கென்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரும் அவருடைய மகன் பில்லி பாலும் இருந்தாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய மோசமான தவறுங்கிறாரு. அதே காரியத்தை தான் அவருடைய மனைவியும் சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தபடினாலே. இப்போ இந்த காணொலியின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வருகிற ஒரு காரியம் என்ன, ஒரு சாதாரண ஒரு மனிதனை தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்கென்றும் தமது மேலான பணிக்கென்றும் தமது சத்தியத்துக்கென்றும் தேவன் தெரிந்து கொள்ளும்போது அந்த சித்தத்தின் பாதையிலே சில நேரங்களே அவர்கள் அவுட் ஆஃப் வே, தேவ சித்தத்துக்கு மாறான பாதைகளை நோக்கி கடந்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைகள் ஏற்படும் போது ஆண்டவர் சில நேரங்களில் அவர்களோடு கூட அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் கொஞ்சம் கடுமையாக இருக்குது. அப்போ பிரண்ணாமனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த 2 மரணங்கள், சில நாட்களுக்குள்ளாக ஏற்பட்ட 2 மரணங்கள், மனைவியின் மரணம், மகளுடைய மரணம். அப்போ இந்த மரணம் அவருடைய பாதையை என்ன செய்தது, திசை திருப்பி தேவனுடைய சித்தத்தின் பாதைக்குள்ளே கொண்டு வந்தது. அப்போது சில நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை, அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் சந்தித்த பிறகு தன்னுடைய சிறு பையனாகிய தன் மூத்த மகனை வைத்துக்கொண்டு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், அவர் எவ்வளோ வேதனைப்பட்டார். ராத்திரியெல்லாம் அம்மா வேணும்னு அழும்போது அந்த பையனை அவர் கன்சோல் பண்ண முடியாமல் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்று சொல்லி தன்னுடைய சுயசரிதையில் நீங்கள் எல்லாம் படிச்சிங்கன்னா விம்மி அழுதுருவீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அப்போது இவ்வளவு வாழ்க்கையில் சில சோகங்களையும் சில சங்கடங்களையும் தேவனுடைய கரம், அதாவது 32வது சங்கீதத்தில் தாவீது சொல்றது போல, உம்முடைய கை என்மேல் பாரமாக இருந்ததினால். அப்போ என்றைக்குமே தேவனுடைய சித்தத்தின் பாதையிலே தேவன் முன்குறித்தவர்களை கொண்டு வர்றதுக்கு ஆண்டவரால் எந்த லெவலுக்கு என்ன செய்ய முடியுங்க, போக முடியும். அப்போது ஆண்டவர் அவருடைய மனைவியை எடுத்துக்கொண்டார், அவருடைய மகளையும் எடுத்துக்கொண்டார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விலையை, அது நான் அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். He paid a great price to understand the perfect will of God in his life. தன்னுடைய ஜீவியத்தில் தேவனுடைய பரிபூரண சித்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய விலையை அவர் கொடுக்க வேண்டியதாக இருந்தது.
அப்போ இந்த சரித்திர பாகங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆகவே அந்த நாளிலிருந்து தேவன் அவரை வேற்று விதமான ஊழியத்தின் பாதையில் தேவன் கொஞ்சம் கொஞ்சமாய் நடத்தி அவர் 1965 ஆண்டு காலம் வரை தேவன் அவர் மூலமாய் இக்காலத்து சபைக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவருடைய வார்த்தையை, அவருடைய வார்த்தையின் வெளிப்படுத்துதலை கர்த்தர் அவர் மூலமாய் அளித்து, பிறகு தேவன் தம்முடைய மகிமைக்குள்ளே கர்த்தர் தமது ஊழியக்காரனை சேர்த்து கொண்டார். ஆகவே என்றைக்குமே சத்திய மார்க்கத்தை விட்டு ஒரு மனுஷன் டிஸ்ட்ராக்ட் ஆகிறான்னு போகும்போது கர்த்தர் அவரை என்ன செய்கிறது இல்லைங்க, விடுறதில்லை. பக்தன் சொன்ன ஒரு வார்த்தை வேதத்தில் உண்டு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை என்ன செய்தேன், கற்றுக்கொண்டேன். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அதிபதிக்கு, செர்கியூ பவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிபதிக்கு போய் தேவ வசனத்தை சொல்ல இருக்கிறான். அப்போ பர்னபாவும் பவுலும் போயிருக்கிறாங்க. அவருடைய உபதேசத்தை குறித்து அவன் ஆச்சரியப்படுறான். கேட்க அந்த அவங்க பேசுகிற காரியத்தை கேட்க வாஞ்சியாக இருக்கிறான். ஆனால் பக்கத்துலேயே எலிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னா, பவுல் அந்த வார்த்தைகளை கேட்க, அந்த அதிபதி அந்த வார்த்தைகளை கேட்க முடியாதபடி டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். உடனே பவுல் ஆவில் எழும்பி சொல்லுகிறார், நீதிக்கெல்லாம் பகைங்கனே, பிசாசின் மகனே, உன் காரியத்தை விட்டு நீ என்ன செய்ய மாட்டாயோ, ஓய மாட்டாயோ என்று சொல்லி தேவனுடைய கோபத்துக்குள்ளாக அவர்களை கடிந்து கொள்ளும்போது இம்மீடியட்டாக அவன் மேலே தேவனுடைய கரம் வந்து விழுகிறது. அவன் கண் பார்வை இழந்து போனான், அவன் அந்தகாரத்துக்குள்ளாக போனான். இதை கண்டபோது, வேதத்தில் வாசிக்கிற இதை கண்டபோது, பவுல் பிரசங்கித்த உபதேசத்தை குறித்து அந்த அதிபதி ஆச்சரியப்பட்டான். நடந்த சம்பவத்தை குறித்தல்ல, அந்த உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டான். அப்போது ஒவ்வொரு மனுஷருக்கு வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிற இந்த உபதேசத்தோடு நீங்கள் வேறு எதை கம்பேர் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அவர் பிரணாமனுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு மேன்மையான சத்தியத்துக்கென்றும் உபதேசத்துக்கென்றும் சத்தியத்துக்கென்றும் அவர் உண்மையாய் நின்று உபதேசித்து தன் ஓட்டத்தை ஓடி முடித்தார் என்று சொன்னால் கர்த்தர் அவரை அந்த பாதையின் சித்தத்தில் கொண்டு வருகிறதுக்கு, அப்போ இப்படிப்பட்ட ஒரு விலைகளையெல்லாம் கொடுத்த பின்புதான் ஒரு முறை ஒரு சொப்பனத்தில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அவருக்கு காண்பித்தார். அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் 2 மரங்கள் ஓங்கி வளர்ந்திருக்கிறது, 2 விருட்சங்கள். அந்த 2 விருட்சத்திலும் ஃபுல்லாக கனிகள் இருக்குது, ஃப்ரூட்ஸ், பழங்கள் அப்படி பழுத்து தொங்கிட்டு இருக்குது. அப்போ சவுல் பிரணாம் என்ன செய்கிறாருன்னா 2 மரத்தையும் கட்டி பிடிச்சிட்டு குலுக்கிறாரு. 2 மரங்களிலிருந்தும் கனிகள் வந்து அவருடைய காலுக்கு கீழே விழுகுது. அப்போ இந்த சொப்பனை என்னது என்பதை அவர் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் அவருக்கு தெளிவுபடுத்தின காரியம், உனக்கு ஊழியத்தை திருத்துவ கோட்பாட்டை உடைய பெந்தேகோஸ்தே குழுவினரிடத்திலும் வைத்திருக்கிறேன், ஒருத்துவ கோட்பாட்டை உடைய பெந்தேகோஸ்தே குழுவினரிடத்தில் வைத்திருக்கிறேன். 2 மரங்களிலும் கனிகள் இருக்கிறது. நீ பிரசங்கிக்கிற வார்த்தையின் மூலமாய் 2 கூட்டங்களிலிருந்தும் என்னுடைய மனவாட்டிக்கான ஒரு பரிசுத்தவான்களின் கூட்டம் சேர்க்கப்படும் என்பதை தான் கர்த்தர் அந்த தரிசனத்தின் மூலமாய் காண்பித்தார். அதன் வரிசையிலே ஆண்டவர் அவருக்கு வாசலை 2 பக்கமாகவும் திறந்தார். ஒருத்துவ கோட்பாட்டை உடையவர்களும் அவரை அழைத்து கூட்டங்களை நடத்தினார்கள், திருத்துவ கோட்பாட்டில் உடையவர்களும் அவரை அழைத்து கூட்டங்களை நடத்தினார்கள். ஆண்டவர் திறந்த வாசல் எல்லாவற்றிலும் சேர்ந்து சத்தியத்தை உள்ளபடி பிரசங்கித்தார். 2 கூட்டத்தாரிடத்திலும் இருந்து கர்த்தர் அநேகரை மெய்யான சத்தியம் எது என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கும் சத்திய மார்க்கத்துக்குள்ளுமாய் தேவன் கொண்டு வந்து சேர்த்தார். ஆகவே அவரை குறித்து தப்பான எண்ணம் கொண்ட அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆகவே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு ஊழியக்காரன் தான் கடந்து வந்த பாதையிலே தான் தேவனுடைய சித்தத்துக்காக, ஆண்டவருடைய மேன்மையான ஒரு காரியத்தை செய்கிறதற்காக இவ்வளவு பெரிய வாழ்க்கையில் போராட்டங்களையும் விலையையும் அவர் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவை அதனோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆகவே இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆகவே நம்ம கர்த்தருடைய வருகைக்கு ரொம்ப கடைசி மணி நேரத்தில் சொற்ப ஆண்டுகளுள்ள ஒரு காலகட்டத்துக்குள்ளே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு முன்பதாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு மாதமும், வாரமும், காலமும், நாளும், மணி நேரமும் மிகவும் முக்கியமானது, இன்றியமையாதது, மிகவும் விசேஷமானது. அந்த காலங்களையும் நேரங்களையும் கிறிஸ்துவுக்காக, அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய உபதேசத்துக்காக நாம் உண்மையாய் வாழ்வோம், உண்மையாய் அதை பிரஸ்தாபிப்போம், உண்மையாய் அநேகருக்கு அதை சொல்லுவோம், அநேகரை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிறதற்கான ஒரு வாய்க்காலாக நம்முடைய ஜீவியத்தை
நாம் ஒப்பு கொடுப்போம். ஆகவே சகோதரரை குறித்த தவறான விமர்சனங்களை நீங்கள் புறந்தள்ளி அவர் கொடுத்த செய்தியின் மூலமாய் இன்றைக்கி உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். கடந்த காணொளியிலே நான் மேற்கோள் காட்டினது போல அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன விஷயங்களை பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், நம்முடைய சகோதரன் எல்லாவற்றை சொல்லி இருக்கிறார், அவைகளில் விளங்கிக் கொள்ளுகிறது சில விஷயங்கள் அரிதாக இருக்கிறது. அவர்களிலே சிலர் இதை தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக புரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டபடி இன்றைக்கு அவர் பிரசங்கித்த செய்தியை பல தவறான வியாக்கியானங்களை கொடுத்து தவறான உபதேசங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு புறம் இருந்தாலும் அவர் கொடுத்த செய்தியின் மூலமாய் ஆண்டவருடைய மெய்யான ஜீவ வார்த்தைக்கு நேராய் வழிநடத்தப்பட்டு கர்த்தருடைய சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற உத்தம பரிசுத்தவான்கள் உலகத்தின் எல்லா தேசத்திலும் எல்லா கண்டத்திலும் பட்டணத்திலும் ஊரிலும் கிராமங்களிலும் சிற்றூர்களிலும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த உத்தம கூட்டத்திற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உத்தம கூட்டத்தை அழைத்து கொண்டு போகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆண்டவர் அவருக்கு தந்த ஊழியத்தின் பிரதான நோக்கம் தேவனுடைய 2வது வருகைக்கு முன்பதாக தம்முடைய ஜனம் ஆயத்தப்படுகிறதற்கான மெய்யான செய்தி அவர் மூலமாய் கொடுக்கப்பட்டது. ஜனத்தை ஆயத்தப்படுத்துவது அவர் அல்ல, அவர் மூலமாய் அளிக்கப்பட்ட செய்தி, அவர் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த செய்தியில் உள்ள சத்திய உண்மைகள் வேதத்துக்குள்ளாய் நம்மளை கொண்டு வந்து அது நம்மை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய வல்லமையுள்ள ஒரு ஒன்றாக இருக்கிறது. இதுவே தேவன் அவருக்கு தந்த ஊழியம், இதுவே அவருக்கு தேவன் தந்த ஊழியத்தின் பிரதான நோக்கம். இதை புரிந்து கொண்டவர்களாய் நல்ல அபிப்பிராயத்தோடு கூட இருந்து தேவன் உங்களுக்கு வாய்ப்பு அருள்வாரானால் அந்த செய்திகளை நல்லெண்ணத்தோடு படியுங்கள். அதில் உள்ள சத்தியங்கள் உங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை தந்து வேதத்தை சரியானபடி விளங்கிக் கொள்ள ஆவியானவர் உங்களுக்கு அருள் செய்வார். அந்த அறிவும் அந்த புரிதலும் உங்களை நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே இதை குறித்து எதிர்மறையான விமர்சனங்கள், எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி எலிமா எப்படி சத்தியத்தை கேட்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்த அதிபதியை திசை திருப்பினானோ, அதுபோல இப்படிப்பட்ட ஒரு திசை திருப்புதலுக்கேற்ற ஜனங்களை தடுமாறச் செய்கிற இடறச் செய்கிறதற்கு ஏதுவான கருத்துக்களை விமர்சனங்களையும் காணொலிகளையும் நாம் போட்டு நாம் இது இப்படி செய்வது என்னவென்றால் இது கடைசியில் எதிர்க்கு வர்றாங்க. இது தேவனுக்கு எதிர்த்து போராடுகிறது. ஆண்டவரே சொன்னார், ஒருவன் மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. பரிசுத்தாவிக்கு விரோதமாய் ஒருவன் செய்கிற பாவம் ஒரு கால் என்ன செய்யப்படாது என்னார், மன்னிக்கப்படாது. ஆகவே தேவன் தமது ராஜ்யத்தின் திருவிழ சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கென்று தேவன் ஏற்படுத்தின இந்த மெய்யான ஊழியத்துக்கு விரோதமாய் சரியாக புரிந்து கொள்ளாமல் நாம் துணிகரமாய் பேசும் பொழுதும் செயல்படும் போதும் விமர்சிக்கும் போதும் நாம் தேவனுக்கு விரோதமாகவும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகவும் செயல்படுகிறோம். அதன் நிச்சயமாய் நாம் தேவனுடைய சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு விலையை நாம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்குள்ளே அதை நம்மளை கொண்டு போய் தள்ளிரும். அப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதமும் துரதிர்ஷ்டவசமான நிலையும் உங்கள் வாழ்வில் ஏற்படாதபடி கர்த்தர் கிருபையாய் உங்களை காக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பணிவோடும் தாழ்மையோடும் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியின் மூலமாக உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்குவோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வேளையிலே நாங்கள் பேசின காரியங்களை எல்லாவற்றை தேவன் நீர் கேட்டுக்கொண்டிருந்தீர். ஆண்டவரே, இதை கேட்கிற யாவருக்குள்ளும் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் உண்டாகவும் ஒரு மனிதருடைய செய்த ஒரு நல்ல மகத்தான ஊழியத்தை குறித்துள்ள தப்பு அபிப்பிராயங்கள் மக்களின் மனதை விட்டு நீங்கும்படி மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மக்களுக்கு இந்த காரியங்கள் நான் அப்பிரயோஜனமான ஊழியன், நான் ஒரு சிறு கடமையை இதன் காணொளியின் மூலமாய் செய்திருக்கிறேன். இதை கொண்டு கர்த்தர் நீர் உம்முடைய ராஜ்யத்திலே யார் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறீரோ அதை நீர் செய்து முடிப்பீராக. அதன் மூலமாய் ஜனங்கள் உண்மை எது என்பதை, சத்தியம் எது என்பதை, எது சரி என்பதை விளங்கிக் கொள்ள ஆவியானவர் அவர்கள் கண்களை திறந்தருள நான் பணிவோடு ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமீன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த காணொளியில் இன்னொரு புதிய தகவலோடும் கூட உங்களோடு கூட தெளிவான விளக்கத்தை அளிக்கிறேன். அதுவரையிலும் தேவ கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.